திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நடைபெறும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் அஇஅதிமுகவின் வேட்பாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். சில மணி நேரங்களுக்கு முன்னால் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் தம்மை எதிர்த்து போட்டியிடாமல் ஒதுங்கி கொண்டதற்கு காரணம் அதிமுகவை வெல்ல முடியாது என்பதால்தான் என்றும், எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சட்டமன்றத்தில் எங்களை பாராட்டிவிட்டு இப்போது வேறு வழியில்லாமல் இப்போது விமர்சிக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். வெல்ல முடியாது என்பதால் தான் எதிர்க்கட்சிகள் போட்டியிடவில்லையா? எதிர்க்கட்சிகளின் மீதான அவருடைய விமர்சனம் ஏற்புடைய ஒன்றா? சட்டமன்றத்தில் பாராட்டிவிட்டு இப்போது குறை சொல்வது நியாயமா என்ற அவருடைய வாதம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் அவர் முன்வைக்கக்கூடிய கேள்வி சரியானதா? மக்கள் விரும்பாத இந்த தேர்தலில் பிறரை தோற்கடிப்பது என்பது வேறு, தாம் வெற்றி பெறுவது என்பது வேறு. அந்த வகையில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்காகத்தான் தாம் போட்டியிடுவதாக அவர் சொல்லக்கூடிய வாதம், அந்த பரப்புரை முறையானதா? அஇஅதிமுக மீது பல்வேறு புகார்களை எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலில் சொல்லக்கூடிய வேளையில் அந்த புகார்களுக்கு பதில் சொல்லாமல் தமது ஆட்சியின் சாதனைகளை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு கேட்கக்கூடிய ஒரு முறை என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்று பார்க்கலாமா? விவாதிக்கலாம். நம்மோடு அந்த தொகுதியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் அந்த கட்சியினுடைய மாநில துணை செயலாளருமான திரு சி மகேந்திரன், அஇஅதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கோ சமரசம், திமுகவின் செய்தி தொடர்பு துறையின் இணை செயலாளர் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ், மூத்த பத்திரிகையாளரும் விமர்சகருமான திரு சுப்பிரமணி. வணக்கம். வணக்கம். ஒரு வேட்பாளராக உங்களை அவரை எதிர்த்து நீங்க போட்டிடுறீங்க. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய இது சிலரை தோற்கடிப்பது நோக்கம் இல்லை, ஒரு மகத்தான வெற்றி பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம்னு சொல்றார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவர்களுடைய மனநிலை, அந்த கட்சி வளர்க்கப்பட்ட விதத்தில் அது சொல்றாங்க. ஆனால் ஒரு மகத்தான வெற்றி அப்படிங்கிறது ஒன்று மட்டுமல்ல. அதிமுக தொண்டர்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னாக்க, ஒரு கின்னத் சாதனையை இதில் படைக்கணும். இதுவரை தமிழகத்தில் யாருமே பெறாத அளவிற்கு ஒரு வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை அவங்க எல்லாருடைய உள்ளத்திலையும் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மனநிலையை உருவாக்கப்பட்டதுனால இந்த ஓட்டுகளை அதிக எண்ணிக்கையில் பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவர்கள் ஓட வைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன இருக்குன்னாக்க, அரசியலுடைய எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஓட வைக்கப்படுகிறார்கள். அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ற, எல்லாருக்கும் வலியுறுத்துறது என்னன்னாக்க, மீன்ஸ் டு த எண்ட் என்பது அவர் குறிப்பிடுவது. வெற்றி என்பதை விட வெற்றியை அடைவதற்கான பாதைகள் ரொம்ப முக்கியமானவை என்பது. ஆனால் இவர்கள் வெற்றி என்கின்ற ஒரு குறிக்கோளை மட்டும்தான் வைக்கிறார்கள். ஆனால் அதனுடைய பாதைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. நேரான பாதையில் சென்று வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவதாக இருந்தால் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க, நான் எடுத்துக்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னொரு கருத்தை, உங்களை பார்த்து பேசக்கூடிய ஒரு கருத்து, என்னை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே போட்டியிடுகிறது, எனக்கு எதிராக இப்போது பிரச்சாரம் செய்கிறார்கள். இதே கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு எஸ் குணசேகரன் என்னுடைய ஆட்சியை பற்றி பாராட்டி பேசினார்கள். இப்போது வேறு வழியின்றி குற்றம் சாட்டுகிறார்கள் சொல்றாரு. இப்ப நீங்க தேர்தலில் பிரச்சாரம் பண்றதுனாலதான் அந்த ஆட்சியை விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற கருத்து அது சரியான கருத்து அல்ல. அதாவது நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி. சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து நாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இருந்த காலத்திலும், காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து 1952 ஜீவா போன்றவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்த காலத்தில், ராமமூர்த்தி போன்றவர்கள் இருந்த காலத்திலும் ஒரு எதிர்கட்சியாக, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஒரு தவறான போக்கு என்ன அப்படின்னாக்க, ஒரு வெறுப்பின் அரசியல், தனிப்பட்ட வெறுப்பு, தனிப்பட்ட காழ்ப்புணர்வை மட்டுமே மையமாக வைத்துக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அரசியல். இந்த அரசியல்ல ஆதரிச்சா 100% ஆதரிக்கணும், எதிர்த்தா 100% எதுக்கணுங்கிற ஒரு மனநிலை
மிக ஆழமாக வளர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைபாடு தவறுன்னு நாங்கள் சொல்றோம். எங்களை பொறுத்தவரையில் எதிர்ப்பும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம், ஆதரவையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவர் சொல்றது இன்று வேறு வழியில்லாமல் குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படின்றாங்க. அதாவது நீங்க இந்த தேர்தலில் போட்டியிடலன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்னை பாராட்டி கொண்டுதான் இருந்திருக்கும். சட்டமன்றத்தில் அவருடைய எம்எல்ஏக்கள் பாராட்டினது மாதிரி மக்கள் மன்றத்திலும் எங்களை பாராட்டி கொண்டு வந்திருப்பார்கள். இப்ப வேட்பாளராக களம் இறங்குவதால் எங்களை குற்றம் சாட்டுகிறார்கள், வேறு வழியின்றி குற்றம் சாட்டுகிறார்கள்ன்றாங்க. அது அவங்களுக்கு இன்னும் நான் ரொம்ப ஆழமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் செயல்படுகிறவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம். புதுச்சேரியில் நடைபெற்ற எங்களுடைய அகில இந்திய மாநாட்டில் அதுக்கும் இன்னைக்கு இருக்கிற தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த தீர்மானத்திலே மிக தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம், இந்தியாவில் சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்திற்கு வெளியிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பாக மாநில கட்சிகளோடு எப்படி இருக்க வேண்டும், அதே போல அகில இந்திய கட்சிகளோடு எப்படி இருக்க வேண்டும், என்ன அரசியலை இன்னைக்கு கார்ப்பரேட் உலகமய பின்னணியில் எவ்வாறான அரசியலை முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவின் அடிப்படையில் செய்கின்றோமே ஒழிய, ஏதோ ஒரு அதிமுக அல்லது அதிமுகவை எதிர்த்து தேர்தலில் நிக்கிறதுக்காக நாங்க சொல்றோங்கிறதுக்கு பாருங்க, அது அவர்களுடைய இன்றைய வசதிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் கருதுகிறேனே ஒழிய, அவங்களுக்கு ஆழமாக எங்களை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை முன்வைக்க முடியவில்லை. டாக்டர் சமரசம், ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப தன்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்து விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பிரச்சாரம் செய்யறது ஒரு வகை. ஆனால் எதிர்க்கட்சிகளை பற்றி அவர் எதுவுமே சொல்லல. எதிர்க்கட்சிகள் தேர்தல் வேறு வழி இல்லாம இவங்க பிரச்சாரம் செய்யறாங்க, குறை சொல்றாங்கன்ற ஒரு வரியோடு சிபிஐ முடிந்து விடுகிறது. மற்ற எதிர்க்கட்சிகளை பற்றி குறிப்பே இல்லை. தேர்தலில் போட்டியிட்டால் எங்களை வெல்வது சிரமம்ன்றதுனால போட்டியிடுவதை தவிர்த்து கொண்டு விட்டு இப்போது கற்பனை கட்டுக்கதைகளை கற்பனையாக கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அப்படின்ற ஒரு வரியோடு முடிஞ்சிருச்சு. ஏன் இந்த தேர்தலில் மற்ற விஷயங்களோட இந்த தேர்தல் நேரத்தில் முன்வைக்கிற இந்த ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல தவிர்க்கிறார்? அதாவது அம்மா சொன்ன வார்த்தை 100% சரி. அது பிறகு ஐயா சில விஷயங்களை சொன்னார், அது அவருடைய நிலை, அதில் நான் தலையிடவே தயாராக இல்லை. வெற்றிக்கு நண்பர்கள் தேவை, நிரந்தர வெற்றிக்கு எதிரிகள் தேவை. வெற்றிக்கு நண்பர்கள் தேவை, நிரந்தரமாக வாழ்நாள் முழுதும் வெற்றி அடையும்னா எதிரிகள் தேவை. அந்த நிலையில் அவ்வப்போது சில விஷயங்கள் நடக்கும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில், இடைத்தேர்தலை பொறுத்தவரையில், நாங்கள் திருப்பத்தூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது எந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த கட்சியை இடைத்தேர்தலில் ஒரு வேட்பாளர் நிறுத்திக்கலாம், நாங்கள் நிற்க ஆளுங்கட்சியாக இருந்து கூட நாங்கள் நிற்காமல் அப்படியெல்லாம் செஞ்சு முன்னுதாரணமாக செஞ்சு கொடுத்தோம். ஏற்றுக்கலை. இல்லை, அப்போ கம்பத்தில் உடனடியாக நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டீங்க. இந்த தேர்தலுக்கு வாங்க, ஆர்கே நகர் தேர்தலில் ஏன் இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல், எதிர்க்கட்சிகள் போட்டியிடாமல் தவிர்க்கிறவங்களுடைய விமர்சனங்களுக்கு எந்த விமர்சனத்துக்கும் பதில் சொல்லாமல் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னா, என்ன தேவை வந்தது? அவர்கள் அதாவது முக்கா புழுகணும் முழு புழுகணும் போன கணக்கு தான். முக்கா புழுகன் சொல்கிறான், நான் என்ன சொன்னாலும் எனக்கு முக்கா புழுகன்னே பேர் இருக்குது, அவன் முழு புழுகன் எப்படி இருக்கான்னு போனான். அவன் இல்லை, அவன் மகன் இருந்தான், எங்கடா கண்ணா அப்பான்னா, அவன் திரும்ப தோல் உரிச்சு எடுத்துன்னு போயிருக்கிறான், வானத்தில் ஓட்டம் வந்துருச்சான், டக்குன்னு ஒரு டாக்கா போட்டு வர்றதுக்கு நானா. அந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு இருக்க முடியுமா? சரி, திமுகவோ காங்கிரஸோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ தேமுதிகவோ சொல்றது வேணா நீங்க உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் சொல்லலாம். இன்றைக்கு களத்தில் நிற்கிற வேட்பாளர் முன்வைக்கிற விமர்சனத்துக்கு கூட வேட்பாளராக அவர்கள் எந்த பதிலும் சொல்லலையே. இல்லை, அவர் தான் சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் எங்களிடம் தனிப்பட்ட முறை இந்த தேர்தல் என்று வருவதற்கு முன்பாக, அண்ணன் வேட்பாளராக நிற்பதற்கு முன்பாக அவரே பல்வேறு பேட்டிகள் இங்கே பேசியிருக்கிறார், பல பிரச்சனைகளையும் பாராட்டியிருக்கிறார், சிலது நடுநிலை வகித்திருக்கிறார், இது இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது ஆலோசனை சொல்வதை போல சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் ஒன்றும் இல்லை. இப்பொழுது கட்சியில் எலெக்ஷன் என்னாச்சு, எதிர்த்து பேசணும், ஏதோ ஒன்று சொல்லணும். சரி, சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்தை வரும்போது அதை பாராட்டுறது ஒரு வகை. அந்த ஒரு பாராட்டுக்காகவே அவங்க எல்லா காலத்திலும் பாராட்டிட்டு இருக்கணும், எதிர்த்து போட்டியிடும் போது கூட அவங்க எந்த எதிர்பிரச்சாரமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அப்படி போய் சொல்லுவோமா சார்? அவங்களுக்கு என்னென்ன குறைகள் அவங்களால் சொல்ல முடியுமோ சொல்லட்டும். ஆளுங்கட்சியாக இருக்கின்ற நாங்கள் அதில் எது நன்மையோ உண்மையோ மக்களுக்கு தேவையோ அதை பரிசீலிக்கிறோம், அதற்கு வேண்டிய வழிவகை காண்கிறோம்.
திரு ஜெயராஜ், எதிர்த்து போட்டியிட்டால் வெல்ல முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதற்காக நீங்க எதிர்க்கட்சிகள் போட்டியிடுவதற்கு தயங்கி கற்பனையான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. நீங்க போட்டியிடாததுக்கு வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தானா? இல்ல, அதாவது முதலமைச்சரினுடைய பேச்சு இன்னைக்கு நான் கேட்ட உடனே எனக்கு மிகுந்த வியப்பும் ஆச்சரியமும் நகைச்சுவையுமா இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்கிற முதலமைச்சர் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒரு நடிகர் விவேக் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார், ஆளே இல்லாத டீ கடைக்கு யாருக்குப்பா டீ ஆத்துறன்ற மாதிரி. எதிரிகளே இல்லையா, அப்புறம் எதுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணணும்? இன்னொன்னு கேளுங்க, எதிர்கட்சிகள் மட்டும் வந்து கேட்கல. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு காலையில வந்திருக்கிற செய்தி, இதுல என்ன சொல்றாங்க, ஹிட் அண்ட் ரன் கேம்பெயின். இந்த வார்த்தை தான் எனக்கு மிகுந்த அது இதை விட ஜனநாயகத்தில் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குமா? இப்படி ஒரு இடைத்தேர்தலை தமிழகம் சந்தித்ததே இல்லை. அப்படி ஒரு அராஜகம் அங்கே நடக்கிறது, அத்துமீறல் நடக்கிறது. அதுல பாருங்க, மொபைல் டாப் அப், பெட்ரோல் டோக்கன்ஸ், கிஃப்ட் கேரிங் கூப்பன்ஸ், கம்யூனிட்டி ஃபீஸ்ட், லிக்கர், பிரியாணி அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் எ கேஷ் ஆர் பீயிங் டெலிவரி த டோர் ஸ்டெப்ஸ் ஆஃப் வோட்டர்ஸ். இது ஒரு ஆங்கில பத்திரிகை, இது ஒண்ணு எதிர்கட்சி இல்ல, ஆங்கில பத்திரிகை. இது ஜூனியர் விடன். ஆர்கே நகர் எங்கே, இங்கே தேர்தல் ஆணையம் எங்கே? தமிழகத்தினுடைய முன்னாள் துணை முதல்வர் எங்கள் தளபதி இன்றைக்கு காலையில் சொன்னார், தேர்தல் ஆணையத்தின் தலைமையில் ஜெயலலிதா இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார் என்று ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். ஆக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இறந்து விட்டது. அதுதான் பகிரங்கமா சொல்றேன். தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுகிறதா இல்லையா என்று நடுநிலையாளர்களுக்கு, வாக்காளர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்ற ஒரு அத்துமீறல். சாலை போடுவதை நீங்கள் விலக்கு அமைப்பதை கோட் ஆஃப் கான்டக்ட் அமுல் இருக்கிற போது நடைபெறுவதை நீங்கள் எந்த தேர்தலாவது பார்த்ததுண்டா? இப்படி ஒரு அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? சாலை போடுகிறார்கள், பட்ட பகலிலே கேட்டால் பராமரிப்பு பணி செய்கிறார்களாம். இன்றைக்கு சென்னையில மட்டும் 7 செயின் பிரிப்பு. இன்றைக்கு காலையில இருந்து 6 மணி வரை நீங்க போட்டியிடாத காவலர்களும் ஆர்கே நகர்ல இருக்காங்க. அதிமுகவை வெல்ல முடியாது அப்படின்றதுனால தான் நீங்க போட்டியிடலன்னு சொல்லி அதிமுக உங்களை விமர்சிக்கிறது. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், அப்படிதான் எதுக்கு சார் இன்னும் இத்தனை அமைச்சர்கள் அங்க இருக்கணும், இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கணும், இத்தனை பேர் அங்க தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்க வேட்பாளரை கேளுங்க, தேர்தல் களம் சமமாக இல்லை. களம் சமமாக இருந்தால் நானும் நீங்களும் ஒரு ட்ராக்ல ஓடணும்னா உங்களுக்கும் ஒரே ட்ராக் இருக்கணும், எனக்கும் ஒரே ட்ராக் இருக்கணும். உங்களுக்கு வேற மாதிரியான ட்ராக், வேற மாதிரி ட்ராக்னா எப்படி? அது களம் சமமா இல்லையா, அல்லது களத்தில் இருப்பவர்கள் பலமாக இல்லையா? இல்லை, நாங்கள் பலமாக இல்லை என்றால் கடந்த தேர்தலில் திமுக வாங்கிய வாக்கு வங்கி எடுத்து பாருங்க. நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல இருங்க. அதாவது இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய 50,000 வாக்கு இன்றைக்கும் திமுகவுக்கு அங்க இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் வெல்ல முடியாதவர்கள். ஜெயலலிதா அவரே சொல்லியிருக்கார், பர்கூரில் இவருக்கு தெரியும், பர்கூரில் எத்தனை ஆயிரம் ஓட்டுல தோத்து போனார் ஜெயலலிதா. வெல்ல முடியாதவர்கள் ஜெயலலிதா. இன்றைக்கு களம் அவரே இன்றைக்கு பகிரங்கமா ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதுக்கு ஒரு முதலமைச்சர் போய் சொல்றாங்க, என் எதிர்கட்சிகள் யாரும் என்னை எதிர்த்து போட்டியிடலை. இதுவா ஜனநாயகம்? வெட்கப்பட வேணாம் எதிர்கட்சிகள் உங்களை எதிர்த்து போட்டியிடலன்னு சொல்றதுக்கு. இன்னொன்னு பாருங்க, பகிரங்கமா ஒத்துக்கிறாங்க, முடிச்சிடறேன், பகிரங்கமா ஒத்துக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, எதிரிகளே இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல, இந்த தேர்தல் திணிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் சதினா குண்டாவின் தீர்ப்பு அரசியல் சதியா, அல்லது குமாரசாமியின் தீர்ப்பு அரசியல் சதியா? எது அரசியல் சதி? ஏன் ஒரு வழக்கை பற்றி பேச மறுக்கிறீர்கள்? 21 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்ததையில் எனக்கு பதவி பறிபோடணும்னு பகிரங்கமா நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க. அதையா நீங்க மறைக்கிறீங்க? அதான் மக்களுக்கு தெரியலையே, ஏன் இந்த தேர்தல் வந்து தெரியுமே, அதை ஏன் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கேக்குறேன், அப்ப நீங்க என்ன அரசியல் சதின்னு சொல்லக்கூடாது. அப்ப நீங்க அதை சொல்றப்ப அரசியல் இன்னும் சொத்துக்கு பழக்க நிலுவையில் இருக்கிறது, இன்னும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அதுல முடிந்து விட்ட வழக்கு அல்ல. ஐயா, அவர் மீது போட்டது, முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா மீது போட்ட வழக்குகள் 13, 14 எல்லா வழக்கும் தீர்ந்து போச்சு. இந்த வழக்கில் தான் போயிட்டு பெங்களூர் போனதுனால முதல் ஒரு தீர்ப்பு, ரெண்டாவது ஒரு தீர்ப்பு என்று வருகிறது. ஏன் இப்படி எல்லாம் குறிக்கு சால் ஓட்டுறேன் நான்? நீங்க பேசும்போது ஒன்று சொல்லிடுறேன். ஆகையினால ஒரு தீர்ப்புன்னு கிடைச்ச பிறகு அந்த தீர்ப்புக்கு தலைவணங்கி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ஒரு இலக்கணமாக இருந்தார். அந்த தீர்ப்பு முடிந்து அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் வந்து அதனால் நிற்கிறார், அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல பொதுவாக தேர்தல்ல மக்கள்கிட்ட வரும்போது பலவிதமான கேள்வி. ஒன்று, நலத்திட்டங்களை சொல்வது, எதிர்க்கட்சிகளை சாடுவது, தனக்கு நேர்ந்த அநீதியை சொல்வது, தனக்கு நேர்ந்ததாக ஒரு அநீதியை கருதி அதை சொல்றது. ஒரு 21 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிறைவாசம்,
அதன் பிறகு அதனை ஒட்டி நடக்கிற ஒரு தேர்தல், அதை பத்தின எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. எனக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்தது, நீங்க அதுக்கான தீர்ப்பை தாங்கன்ற மாதிரி ஒரு வரி கூட இல்லையா அதுல? அது சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க, அது உலகத்துக்கு தெரியும். எப்படி தெரியும்? 62 கோடி சொத்து இருக்குல்ல, சொத்து இருக்குல்ல, அது இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. முறைகேடா சம்பாதிக்கப்பட்ட சொத்து இன்னைக்கு தானே இருக்கு. அவங்க என்ன பிச்சைக்காரன் இல்லையா? ஊர் பார்த்து திருட்டு அடுத்தவங்களை பார்த்து என்ன சார் பேசுறீங்க? கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இதுதான் நம்ம தேர்தல் ஜனநாயகத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைபாடாக நான் பார்க்கிறேன். ஒரு தேர்தல்ங்கிறது மக்கள் சார்ந்தது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தாமல் வேற ஒரு கட்டத்துக்குள்ள நம்முடைய தேர்தல் முறைகள் இவையெல்லாம் போவது என்பது மிக மிக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு தேர்தலில் மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற வேலை திட்டமும் அதற்கான பார்வையும் தான் மிகவும் முக்கியமானவை. இப்ப அந்த தொகுதி மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா அந்த தொகுதியில் அதை சொல்லியிருக்காங்களே, நீங்க அந்த தொகுதியில கர்ப்பிணி பெண்களுக்கு கிடைத்த உதவியில் ஆரம்பிச்சு, அதாவது தொகுதியில போட்ட சாலைகள், மின் வசதிகள், மின்சார இணைப்பு தொடங்கி அந்த குறிப்பிட்ட தொகுதியில் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னும் முடிக்கும் போது கூட நான் இந்த மக்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்க தான் ஏற்படுத்தி வரக்கூடிய சமூக நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்களை சீர்தூக்கி பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. அது ஒரு பாசிட்டிவான இல்ல. அதாவது மக்கள் பிரச்சனை பேசலன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்களும் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் பொதுவாக என்ன அறிவித்திருக்கிறார்களோ அந்த அறிவிப்புகள் அந்த தொகுதியில் என்ன நடந்திருக்குங்கிற பட்டியலை தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது எல்லா தொகுதிகளுக்கும். ஆனால் ஆர்கே நகர் தொகுதிக்குன்னு சில ஸ்பெசிபிக் இருக்கு. ஸ்பெசிபிக்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே மிகவும் புறக்கணிக்கப்பட்ட தொகுதி அது. அதுக்கு ஒரு மிக அடிப்படை காரணம் அங்க இருக்கக்கூடிய கொடுங்கையூர் குப்பைமேடு. ஆசியாவிலேயே பெரிய குப்பைமேடுகள்ல அது ஒண்ணு. அந்த குப்பைமேட்டு பிரச்சனை இன்னைக்கு நீங்க சுற்றுச்சூழல் விதிப்படி பாத்தீங்கன்னா, விதி எண் 18 படி பாத்தீங்கன்னா அது வைக்க முடியாது. 1987 போட துவங்கி இருக்கிறாங்க. 2015 அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலத்தடி நீர் கெட்டதுக்கு அது ஒரு காரணம். ரெண்டாவது இந்த சென்னை மாநகரத்தில் உள்ள புள்ளி விவரங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமான புற்றுநோய் தொழிலாளர்கள் அந்த எழில் நகர் பகுதியில் இருக்கிறாங்க. அது குப்பைமேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். இதை பற்றி இது சமூக ஆர்வலர்களாலும் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராலும் பல முறை சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. பெரிய போராட்டத்தெல்லாம் நடத்திருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டும். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்க அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்பது, இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 3 மணிக்கு நான் புறப்பட்டு அங்க போறேன்னு போயிட்டு 6 மணிக்கு தான் அவங்களுக்கு கிளம்ப முடிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அங்க இருக்கக்கூடிய லெவல் கிராசிங் ரயில் போக்குவரத்து அந்த குறிப்பிட்ட தொகுதியினுடைய பிரச்சனைகளை பேச வரல அப்படின்னு. அதாவது நம்முடைய தேர்தல் முறை மட்டுமல்ல, நம்முடைய அரசியல் கட்சி முறைகள்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சில முக்கியமான பிரச்சனைகள் நான் இஷ்யூ, இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் நான் இஷ்யூ டு மீ. ஒரு நபர் ஒரு வழக்கு இருக்கு, 2 கட்சிகள் அல்லது நபர்கள் வழக்கு இருக்குனாக்க நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவங்க அதை அவங்க குற்றவாளிகளா இல்லையாங்களா அதுக்கு ஊடகங்கள் பதில் சொல்லலாம், இதெல்லாம் கரெக்ட். ஆனால் என்ன நடக்குதுனாக்க, ஒரு தொகுதியினுடைய அடிப்படையான பிரச்சனைகள் முற்றிலும் மறுக்கப்பட்டு, அது எந்த விதத்திலும் அது கொஞ்சம் கூட கவனத்துக்கே வராமல் வேறொரு விவாதத்திற்குள் நாம் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறோம். அநேகமா ஊடகங்களும் அதற்கான முறைகளில் கொஞ்சம் பலி ஆயிடுறாங்களா அல்லது ஊடகமும் அதுல கொலாபரேட் ஆயிருக்காங்கிற ஒரு சந்தேகம் கூட எனக்கு ஏற்படுது. திரு மணி, இந்த ஊடகங்களும் இதுக்கு பலியாயிடுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையை திரு மகேந்திரன் வைக்கிறார். அதாவது தொகுதியினுடைய அசலான பிரச்சனைகள் பேசப்படாம போயிடுதோன்னு சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட திட்டங்களை பற்றி பேசி ஒரு வேட்பாளர் வாக்கு கேட்கறது அப்படின்றது இந்த தேர்தலில் நடந்திருக்கிறது மாதிரி தான் தெரியுது. நலத்திட்டங்கள், பெரிய காரசாரமான எதிர்பிரச்சாரம்லாம் இல்லாம, மற்றவர்களை விமர்சிப்பது இல்லாம, இதுவரையிலும் என்ன செஞ்சிருக்கோம் இனியும் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுன்றது ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை தானே. இந்த எலெக்ஷன் ஒரே ஒரு குதிரை மட்டும் ஓடுற பந்தயம். அது முத நாள்ல இருந்து எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சது. மகேந்திரன் சார் கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா? அவர் என்னை மன்னிக்கணும், அவரே ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டாரு எவ்வளவு வாக்கு வித்தியாசம். நான் அந்த ஊடகத்தை பத்தி குறை சொன்ன பாருங்க, இதுதான். அதாவது உங்களை அலோ பண்றேன். அடிப்படை ஆரம்ப தொடக்கமே நீங்க ஒரு ஊடகவியலாளர்,
ஒரு ஜனநாயகத்தில் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் அதை எதிர்த்து நிக்கிறத பத்தி பார்க்காம இது போட்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்களே ரெஃபரிங்கிற முறையில என்ன வெளியேற்ற நீங்களே சொன்னீங்க கின்னஸ் சாதனைக்காக தான் வேலை பார்க்கறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஊடகவியலாளர் ஒரு நடுநிலையோட பாக்குறதுக்கு பதிலா கிரவுண்ட்ல இருந்து என்ன வெளியேற்றிட்டு ஒரு குதிரை மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யான உங்களுக்கு ராமசாமியை ஜெயலலிதா அவர்கள் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க எலிமினேட் பண்றீங்க. ஊடகத்தின் குறைபாடு. நீங்க கின்னஸ் சாதனைன்னு சொன்னீங்க, நான் அது இன்னும் பட்டவர்த்தனமா சொன்னேன். அவங்க இன்னைக்கு தேதிக்கு அவங்கள தவிர களத்துல ஆக்டிவா வேற யாரும் இல்லை. நம்ம தெருவா போய் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் கரை வேஷ்டி, எல்லா இடத்துலையும் பல மாவட்டங்கள்லேருந்து வந்த வண்டிகள் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிறது அந்த கட்சி தான். இவர் சாரோட கட்சியும் கதவு டோர் டு டோர் போனால் கூட அவங்களோட ஒரு அரை மணி நேரம் சுற்றினீங்கன்னா அவங்கள எங்கேயாவது ஒரு தெருவில் பார்க்கலாம். தேர் டோட்டலி அவுட் நம்பர்டு. அங்கே ஒரு 10,000 பேர் இருக்கலாம் வெளியூர்லேருந்து வந்த அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும். அவங்க பக்கத்தில் வேறு யாருமே இல்லை. டிராஃபிக் ராமசாமியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும். இன்னொரு விஷயம், இன்றைக்கி ஜெயலலிதா ஒரு புது விஷயம் பண்ணாங்க. அவங்களுக்காக கேம்பெயின் பண்ணுறதோட சேர்ந்து சிபிஐக்காகவும் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க சிபிஐங்க வேர்டை யூஸ் பண்ணதுக்கு காரணமே தனக்கு அடுத்தபடியாக சிபிஐ வரணுங்கிற ஒரு நல்லெண்ணமாக இருக்கலாம். வேண்டுமென்றே ஒரு டிராஃபிக் ராமசாமி அவர் வந்து நல்ல களப்பணியாற்றிட்டு இருக்காரு. அவங்க வேறு யாருமே சொல்லலை. எனக்கு என்னமோ ரொம்ப தேடி பிடிச்சி சிபிஐ பேரை உள்ளே கொண்டு வந்த மாதிரி. ஏன்னா வாக்காளர்களுக்கு எனக்கு இவங்க அடுத்தபடியாக வந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்ன மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப வன்மையான முறையில் அதை நான் கண்டிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, டிராஃபிக் ராமசாமி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு வயதானவர், அவரும் களத்தில் ஒரு வேட்பாளர், அவரும் சில பிரச்சனைகளை முன்வைக்கிறது வேற. நான் அவர் டிராஃபிக் ராமசாமி ஜெயிச்சிருவாருங்கிறதுக்காக தான் சிபிஐயை வந்து ஜெயலலிதாவே நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட சுப்பிரமணியன் சொல்ற கருத்தும் அதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல இருக்கு. அதனால வந்து சுப்பிரமணிய சாமி அந்த பொருள்ல சொல்லல. இல்ல அந்த பொருள் அவர் சொல்லல. இல்ல அவர் சொல்லல. அவங்க பேச்சுல வந்து சொல்றதுக்கு முந்தைய ஒண்ணு பார்க்கணும். சிபிஐங்கிறது ஒரு அகில இந்திய கட்சி. சிபிஐ பத்தி அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருங்கிறது எனக்கு தெரியல. டிராஃபிக் ராமசாமியை பற்றி அவருடைய மதிப்பீடு என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒரு அகில இந்திய கட்சி ஒரு அப்படிங்கிற அவருடைய ஒரே ஒரு குதிரை மட்டும் ஓடுற பந்தயத்துல அந்த குதிரைக்கு 2வது வரணும்னு கட்டுறாங்க. அது என்னமோ தேவையற்ற விஷயம். இவருக்கு பிடிக்குதோ இல்லையோ அது அவங்க விரும்புறாங்க. டிராஃபிக் ராமசாமியோட வேலையோ இல்லை மற்றவங்களை பற்றியோ எதுவுமே கண்டுக்காம ஒரு பேர் தேவையே இல்லை. சரி, 2வது வரப்போகிற ஒரு கட்சியை ஒரு வேட்பாளர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல. ஸோ முன்னாடி அவங்க தேர்தல் பரப்புரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எந்த எதிர் வேட்பாளரையும் அவங்க சொன்னதாக எனக்கு நினைவில்லை. சமீபத்தில் கூட பிரச்சாரத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க. சிபி நான் இது தோழரை நான் மன்னிக்கணும், சிபி வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு சார் கூட சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சிபி சொல்லுவதற்கு மகேந்திரன் சொல்லியிருக்கலாம், தோழர் மகேந்திரன். ஜெயலலிதா ஜெயலலிதா அங்கீகரித்து தான் சிபி வரணுமா? ஜெயலலிதா அவர்களை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதிமுக ஆட்சியை பாராட்டிய அவங்க கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் சொல்லியிருக்காங்க. கலைஞர் எத்தனை முறை சார் பாராட்டிருக்காங்க சட்டமன்றத்தில்? சுப்பிரமணியம் கேட்கிறது. இப்ப மகேந்திரன் அவர்களுடைய கட்சியை சொல்லி அவங்க களத்துல நிக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் என்னை எதிர்த்து பேசுகிறார்கள்ன்றப்ப தனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் நடக்கிறது, ஒரு வேட்பாளர் இருக்கிறார், தனக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்வைக்கிறார், அவங்க வேற வழி இல்லாம சொல்றாங்க அவங்க சட்டமன்றத்தில் என்ன வந்து பாராட்டினவங்க தான் அப்படின்னு சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் தானே. அது எப்படி நீங்க தப்பு சொல்ல முடியும்? இல்ல, எதிர்கட்சி எல்லாருமே என்னிடம் பயந்து தோல்வி பயத்தினால ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே துணியில் ஒரு கட்சியின் பெயரை சொல்லும்போது அது வித்தியாசமாக தெரியுது. அவ்வளோதான். எனக்கு இவரை குறைவாக மதிப்பிடணும் இல்லை அவங்க வந்து இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணுங்க அவசியமும் இவங்களுக்கு கிடையாது. இது எனக்கும் தெரியும். சிபிஐ மாதிரி ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சிக்கு ஒரு இன்னொரு கட்சிக்காரர் கொடுக்குற அங்கீகாரத்தை வச்சு தான் பெருமைன்னு கிடையாது. நான் அந்த அர்த்தத்தை சொல்லலை. ஆர்கே நகருக்கு வந்துடும். இப்போ ஆர்கே நகரை பொறுத்தவரையில் சார் சொன்னார், நானே ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். எழில் நகர், குப்பமேடு, கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, அந்த லெவல் கிராசிங்,
அப்புறம் அந்த எண்ணூர் மெயின் ரோடு, ஐஓசியில் இருக்கிற பிரச்சனைகள், லோக்கல் பிரச்சனைகள் 1000 முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொகுதி. ஆனால் ஒரு நகர்ப்புறத்தில் இப்படி ஒரு தொகுதி இருக்குதுன்னு எனக்கு அங்கே போனோன்னே பெரிய அதிர்ச்சி தான். இன்னும் நிறைய வேலைகள் பண்ணணும். எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு முதல்வர் வேட்பாளராக இருக்கிற ஒரு தொகுதி, அங்கே வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப சின்ன விஷயந்தான். ஆனால் அதை பற்றி முதலாவது பேசவும் இல்லை, அந்த அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. வந்திருக்கிற கட்சிக்காரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் வேட்பாளர்களை நேரடியாக சந்தித்து சில அன்பளிப்புகளை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இந்த தொகுதிகளுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஜெயலலிதாவுக்கு இவங்க வந்து கேம்பெயின் பண்ணி தான் வின் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் எந்த தொகுதியிலையும் ஒரு முதல்வர் வேட்பாளராக வரும்பொழுது இல்ல கட்சிக்காரங்க வந்து ஆர்வத்துல பணியாற்றுறதை வந்து நீங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து தவிர்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க பிளான் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு மெஷினரி. அது வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதை அந்த மாதிரி அன்பளிப்பெல்லாம் இல்லாமல் பண்ணினா இன்னும் ஒரு திஸ் வில் பி a மாடல் எலெக்ஷன். எந்த ஒரு போஸ்டர் இல்லை, ரோடு சைடில் ஒரு டிராஃபிக் ஜாம் கிடையாது, காதை கிளிக்கும் ரேடியோ சத்தம் கிடையாது. வாக்காளர்களை ஆனா ஒரு ஜெயலலிதா மாதிரி விலைக்கு வாங்காம பண்ணா பரவாயில்லன்னு ஒரு கருத்து சொல்றாரு. நீங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு அவ்வளவு பெரிய லீடர் நிற்க ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் தேவையில்லைன்னு என்னோட. 1952 டாக்டர் அண்ணாஜி தொகுதியில் நிற்கும் போது இருந்து நான் எலெக்ஷன் ஒர்க் பண்றேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எலெக்ஷன் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதியில் எங்கே சுற்றினாலும், இப்போ நீங்கள் திருமங்கலம் பார்த்துருக்கீங்க, பெண்ணாகரம் பார்த்துருக்கீங்க, இன்னும் எங்கெங்கே எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த இதில் ஒரு இந்த ஃப்ளெக்ஸிங் இது பேனர்ன்றாங்களே. திரு மகேந்திரன், இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் ஜெயலலிதா அவர்கள் என்ன பேசுவார்கள் அப்படின்றது ஒரு அரசியல் பார்வையாளராக அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சாரம் எத்தகையதாக இருக்கும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வேட்பாளர் என்ற முறையில் உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு போலவே மக்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யல, அவர் கைப்பட எழுதின ஒரு கடிதம் மட்டுமே வாக்காளர்கள்ட்ட விநியோகிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் பேசக்கூடிய ஒரு அரசியல் மேடை, அரசியல் பிரச்சாரம் இது. அதில் அவர் சொல்ற ஒரு கருத்து 2016 தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக, பொது தேர்தல் வெற்றிக்கு முன்னோட்டமாக இது அமைய வேண்டும் சொல்றார். ஒரு இடைத்தேர்தல் வெற்றி அப்படின்ற ஒன்று பொது தேர்தலுடைய வெற்றிக்கான முன்னோட்டமாக பார்க்க முடியுமா? கட்டாயம் பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இடைத்தேர்தல்களில் பெறக்கூடிய வெற்றி என்பது அப்படியே முற்று முழுவதுமாக பொது தேர்தல் வெற்றியாக கடந்த காலத்தில் மாறல. இதுக்கு முந்தி இருந்த பல தேர்தல்களே முன்னுதாரணம். அந்த முன்னுதாரணங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஒரு அரசியல் என்பது பொது தேர்தலில் வரக்கூடிய தன்மை என்பது வேறு. பொது தேர்தலில் கூட்டணிகளோ அல்லது மற்ற விஷயங்களோ ஒரு இந்திய அளவிலான அரசியலோ எப்படி மாறுங்கிறத பற்றி இப்போ ஒரு தெளிவில்லை. இப்ப இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இவர்கள் எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்எல்ஏ ஆகணும், மீண்டும் முதல்வர் ஆகணுங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றபோது முதலமைச்சர் என்ன செய்யணும்னாக்க, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான அரசியலை விட அந்த தொகுதி மக்கள் சார்ந்த விஷயங்கள், நான் அதை வந்து மீண்டும் அழுத்தி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக அது இருக்கிறது. 5 முறை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 5 முறை அவர்கள் வெற்றி பெற்றும் கூட அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எதுவும் அவர் தீர்க்கப்படவில்லை. அது தீர்க்கப்படாததுக்கு அந்த கட்சி காரணம். கடந்த காலத்திலே அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அதனால அவங்க கொண்டு வரணும். என்னை பொறுத்தவரையில் நான் மிக தெளிவாக சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவையோ அல்லது இந்த தேர்தலையோ பொது தேர்தலுடைய ஒரு விஷயமாக கருத முடியாது. அது அப்ப என்ன அரசியல் சூழல் ஏற்படுகிறது, இப்ப என்ன அரசியல் சூழல் ஏற்படுதுங்கிறத பொறுத்தது. இது என்னன்னா, ஒரு நபர்கள் அல்லது அவர்களுடைய அதிகாரத்தை பெறுதல் என்பதற்கான ஒரு போட்டியா இது மாறுற போது ஜனநாயகத்தினுடைய வேர்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் முன்னிறுத்தி அதற்காக நடக்கக்கூடிய அவர் சொன்ன குதிரை பந்தயம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு குதிரை பந்தயமாக இது மாற்றப்பட்டிருக்கிற காரணத்தால் தான் இது நபர் சார்ந்த விஷயமா பார்க்கப்படுதே ஒழிய மக்கள் ஜனநாயகம் சார்ந்த விஷயமாக. பொதுவான தேர்தல்கள்ல நீங்க சொல்ற விஷயங்கள் வேறு. ஒரு இடைத்தேர்தலில் தேர்தலில் நிற்கக்கூடியவரே ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு நபர் சார்ந்த விஷயமா பார்க்காம எப்படி இருக்க முடியுது? தேர்தலை நபர் சார்ந்த விஷயமா அவங்க பார்க்கலாம், ஆனா ஜனநாயகத்தில் அப்படி பார்க்க முடியாது. ஜனநாயகத்தில் அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க அது மக்கள் சார்ந்த விஷயமாகத்தான் முதல்ல பார்க்கணும்.
அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஊடகங்கள் ஃபிக்ஸ் பண்ணுது, அரசியல் கட்சிகள் ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த எல்லைக்குள்ளதான் நீங்க போகணுங்கிறத அவங்க வியூகம் வகுக்கிறாங்க. அந்த வியூகத்துல மக்கள் நலனும் ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களும் முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஊடகங்களை பொறுத்தவரையிலும் மக்கள் மன்றத்தில் என்ன வகையான ஊடக பரப்புரை நடக்கிறதோ, ஒரு முதலமைச்சர் என்ன பேசுறார், எதிர்த்து நிற்கக்கூடிய நீங்க என்ன பேசுறீங்க, களத்தில் நிற்கிற இன்னொரு வேட்பாளர் திரு டிராபிக் ராமசாமி என்ன பேசுறார், அவங்க முன்வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன, அப்படியான பரப்புரைகள் வந்து ஊடகம் எதையும் இருட்டடி பண்ணிருச்சுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஊடகம் வந்து இதுல அஜெண்டா பிக்ஸ் பண்ணதுன்னு சொல்றது நீங்க சொல்றது ஊடகங்கள் வந்து ஊடகங்களுக்கு ஒரு ஆதிக்க மனநிலை இருக்குங்கிறது என்னுடைய சித்தாந்தம். என்னுடைய சித்தாந்தத்துல இந்த ஊடகங்களுடைய பேஸ் இருக்கு பாருங்க, இது பேஸ் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு கார்பரேட்டோ அல்லது வேற ஏதோ ஒன்று வந்து ஒரு கருத்துக்களை உருவாக்குதுங்கிறதுக்கு போன நாடாளுமன்ற தேர்தலையே நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மிக வெளிப்படையான விஷயங்கள். அந்த விஷயத்துக்குள்ள நாம் போக விடையில உங்களுக்கான சங்கடங்களையும் நான் எனக்கு எந்த சங்கடம் இல்ல, உங்களுக்கு இல்ல, ஊடகங்களுக்கு சங்கடம் இல்ல. ஒரே வழியில நான் அதை முடிச்சுட்டு போறேன். ஊடகங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரோல் இருக்கு. ஆனால் இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல்ல ஒரு தேவை அதிமுகவுக்கு இருக்கிறது. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய தேவையை முன்னிட்டு தான் இந்த இடைத்தேர்தல். வெற்றிவேல் ராஜினாமா பண்ணது, இவங்க எலெக்ஷன்ல நிக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான தேவை இருக்கிறது. அதை விட்டுட்டு வேற விஷயங்களுக்குள் போகிறதுங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப நீதிமன்ற வழக்கோ அல்லது மற்ற வழக்கோ பாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்பதெல்லாம் அதெல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். சமரசம் குறுக்கிட்டீங்க. இந்த இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, இடைத்தேர்தல் யாரும் எல்லா அரசியல் கட்சிகள் முத்திரை குத்தப்பட்ட அல்லது ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகள் யாருமே நிற்கல, கம்யூனிஸ்ட் இதுங்க மட்டும்தான் நிற்கிறாங்க. அவங்க நிற்பது அவங்களுடைய ஜனநாயக பண்பு, அவங்களுடைய கட்சியினுடைய எடுத்த முடிவு. இதுக்கு ஏன் இத்தனை பேர் இவ்வளோ மந்திரிங்க இதெல்லாம் கொண்டு போய் போட்டு உங்களுக்கு அவர் ஜெயிச்சுடுவார் நீங்கள் தோத்துடுவீங்கன்ற எண்ணமா பயமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் பாராளுமன்ற இடைத்தேர்தல் கிருஷ்ணகிரியில் நடந்தது. கிருஷ்ணகிரியில் நடந்த இடைத்தேர்தல் என்னென்னவர் யாருன்னா, இந்திரா காந்தி கேட்டாங்க அண்ணாவை, ஒரு அறிவுஜீவியை அமைச்சராக்குறேன் டெல்லியில், தென் சென்னையை விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அங்கே விட்டுட்டு இங்கே போயிட்டு நான் கேட்டு சொல்கிறேம்மா, இங்கே மட்டும் நான் சொல்ல முடியாதுன்றாங்க. அது ஒரு வகையாக நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த தேர்தலில் டிஎன் தீர்த்தரிகவுன்ற காங்கிரஸை வாபஸ் வாங்கின்னு இவரை நிறுத்தினார், சி சுப்பிரமணியத்தை. எம்ஜிஆர் வந்து வேலை செய்கிறாரு, கருணாநிதி வந்து வேலை செய்கிறாங்க, எல்லா கட்சித்தை எல்லாம் வேலை செய்கிறாங்க. போலிங் என்னடனா 24%. போலிங் 24% வந்தால் திரும்ப மறுதேர்தல் வரதா ஒரு நிலைமை வந்துடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது முயற்சி எடுத்து எப்படி செஞ்சு அதை மறுதேர்தல் வராத அளவுக்கு போடுற அளவுக்கு சூழ்நிலை அன்னைக்கு உருவாச்சு. இந்த தேர்தலில் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னா அவங்கள போய் ஒருத்தர் பார்த்து மரியாதையாக கூப்பிட்டு சொல்லி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம், அந்த ஓட்டு போலாகுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு பொதுவாக இந்த பிரச்சனை எதுக்கு முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு எதிரும் புதிருமான கட்சிகள், சம பலத்தோடு இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது ஒரு பெரிய கட்சியோ அதுக்கு அடுத்து இருக்கிற கட்சி, இப்படி இருக்கிறவங்க போட்டி எடுக்கிற போது அந்த போட்டி சுவாரஸ்யமா இருக்கும். அக்னி பரீட்சை, பல பரீட்சை அப்படின்னு வரும். ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வார்த்தையிலே சொல்லணும்னா, மக்களால் தான் நான், மக்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. மக்கள் அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்றது நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபணமானது. அவரே வேட்பாளரா நிக்கிற ஒரு தேர்தலில் இத்தனை அமைச்சர்கள் அங்க களமிறக்கப்படும். ஏன்னா அந்த தொகுதியில உங்களுக்கு பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், கிளை பிரதிநிதிகள் நிறைய இருக்கிறாங்க. பணியாற்றுவதற்கு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறதுக்கு தொகுதிக்குள்ளே ஆட்கள் இருக்கும்போது இத்தனை அமைச்சர்கள் ஏன் போறாங்க, இவ்வளவு பேர் எதற்காக மெனக்கடணும் அப்படின்ற ஒரு பார்வை அவங்க முன்வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அமைச்சர்களாக நியமனம் செய்யவில்லை, அவர்கள் கட்சி பொறுப்பாளர்கள். அமைச்சர்கள் மட்டும் நினைக்காதீங்க, கட்சி பொறுப்பாளர்கள் கட்சி பணியை போய் செய்யும் தான் அவங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறதே தவிர அவங்க அமைச்சர்கள் வேலையை அங்கே யாருமே செய்யலை. ஒன்று நான் சொல்கிறேங்க, கலெக்டராக ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் ஆஃபீஸில் தான் கலெக்டர், வீட்டுக்கு வந்தாலும் கலெக்டரா வாடா மகனேன்னு தான் சொல்லுவோம் தாய். போய் அந்த பாரு அப்படின்னா அவன் பேர் என்ன பண்ணுவான், நான் யானை விளையாட்டு விளையாடுறேன் இன்னும் ஏறி உட்காந்து வீட்டுக்கு வரும்போது அவர்கள் கட்சி தொண்டர்கள் அந்த மாதிரி அது ஒன்று. ஆகவே இடைத்தேர்தல் எங்களுக்கு நாட்டுக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுத்திருக்கிறது சி சுப்பிரமணியம். எல்லா தலைவரும் விழுந்து பேசிட்டு பிற்பாடு ஓட்டு போலிங்கள என் தேர்தலில் நான் 3 முறை ஜெயிச்சோம் ஒரே ஒரு தொகுதியில். நான் எல்லா வேலையும் நடக்கிற ஒரு நண்பன்
அவன் என்ன பண்ணான், எல்லாரும் கொடு வந்துட்டு கடைசியில் எண்ணிக்கை நடக்கும்போது முடிச்சுட்டு வரும்போது நான் ஓட்டை போடலையே உனக்கு அப்படின்னா, ஏண்டான்னா நீ என்னை கேட்கவே இல்லையான்னா. கூடவே இருந்துவேன், அவன் கட்சிக்காரன் இல்லை, கட்சிக்காரனா நான் போடுவான், நண்பன் நான் நீ என்னை கேட்கவே இல்லை, நான் போடவே இல்லைன்னா. இதுவெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம். ஆகவே தேர்தலை சந்திக்க வேண்டும், மக்களை பார்க்க வேண்டும், அவரது வாக்குகளை பெற வேண்டும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் என்ன பலவீனம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மற்ற கட்சிகளுக்கும் 2016 தேர்தல் அதிமுக பலத்தை சொல்வதற்கான ஒரு தேர்தல். இந்த தேர்தலுடைய முடிவு 2016 எதிரொலிக்கும் என்ற பார்வை முன்வைக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒன்று, மின்வெட்டு என்ற பேச்சுக்கே தமிழ்நாட்டில் இடமில்லை, பல்வேறு நலத்திட்டங்களில் பட்டியல் போட்டுட்டு 992 மெகாவாட் கூடுதல் மின்சாரத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம், தொழில் வளர்ச்சி பெருகி இருக்கிறது, லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த சமூக நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டம், தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் சாதனைகளை சீர்தூக்கி பார்த்து வெற்றி பெறச் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் தாங்கள் செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கறதுன்றது ஒரு பாராட்ட வேண்டிய அம்சம் தானே. நல்ல விஷயம் தான், நாங்கள் ஒன்றும் அதில் தப்பு சொல்லலை. ஆனால் பொய் சொல்லலாமா ஒரு முதலமைச்சர்? 4992 மெகாவாட் எங்கிருந்து எங்க உற்பத்தி பண்ணாங்க, எதுல உற்பத்தி பண்ணாங்க? அப்பட்டமான பொய் இது. இன்னும் கூட பாருங்க, சட்டசபையிலே பொய் சொல்றாங்க. சட்டசபையில அவங்க பொய் சொன்னதை நிரூபிச்சிருக்கோம். இதோட அடுத்து ஒன்று சொல்றீங்க, பாருங்க இருங்க, நீங்க பேசுறப்ப நான் பேசல, இருங்க நான் உங்களோட டைம்ல நீங்க பேசுங்க. ஜியோ 27 ஜியோ போட்டிருக்காங்க, 139 அறிவிப்புகள் அந்த அம்மா சட்டசபையில சொன்ன 110 விதியில வெறும் 27க்கு மட்டும் தான் இன்னை வரைக்கும் ஜியோ இருக்கு. இது வந்து ஒரு செயல்படாத ஆட்சி. வெற்றி விளம்பரத்தால் மட்டுமே நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் சொல்றாங்க. இன்னொன்னு பாருங்க, திட்டம் வேறு சாதனை வேறு. இவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கு திட்டம் தான். என்ன திட்டம்? அம்மா உணவகம், 10 அம்மா உணவகங்கள் சொன்னாரே அம்மையார் ஜெயலலிதா ஆர்கே நகரில் இருக்கிறது என்று. ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் அம்மா மருந்தகம் ஒண்ணுதான் இருக்கு, அதை சொல்லல, எண்ணிக்கையில சொல்லல. அம்மா மருந்தகமும் இங்க ஆர்கே நகரில் இருக்கிறது. ஆக அவங்க கலர் டிவி கொடுத்த திட்டம் சார், இலவச கேஸ் அடுப்பு கொடுத்த திட்டம், அம்மா உணவகம் திட்டம். சாதனை எழுதுறீங்களா? 6 மருத்துவ கல்லூரி கட்டின பாருங்க தமிழ்நாட்டுக்கு, அது சாதனை. 11 மேம்பாலம் கட்டின பாருங்க சென்னையில, அது சாதனை. 2000 மெட்ரோ ரயில், 2000 கோடி மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டாட பாருங்க, அது சாதனை. அதே மாதிரி உங்க சாதனையை சொல்லி ஓட்டிக்கலுங்க. நாட்டு மக்கள் பாருங்க, நாட்டு மக்களை திசை திருப்பதற்கு இதே பெண்ணாகரத்துல ஜெயலலிதா அம்மையார் அதிமுக 3வது இடம் போன தேர்தல்ல. இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆனாங்கல்ல, இப்ப ஆளுங்கட்சி ஆனீங்கல்ல, அதேதான் நாங்கள் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற நாங்கள் நாளை நாங்கள் தான் ஆளுங்கட்சி என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நீங்க டாக்டர் சமரசம் இல்ல, யாரும் தடுக்க முடியாத. இன்னைக்கு நாட்டு மக்கள் முழுசாக வருங்க, பார்க்கல, பீச்ல, பேருந்துல, ரயில்ல, எல்லா இடத்துலயும் மக்கள் பேசுறாங்க அடுத்த திமுக ஆட்சி தான். நான் இன்னும் கூட சொல்ற பாருங்க, தெளிவா ஒரு திட்டம் இருங்க, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இல்லங்க, இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையாக இருக்குமானால் தேர்தலில் நின்று இந்த குற்றச்சாட்டை மக்களிடம் சொல்லு, வெற்றி பெற்று இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கெங்க இல்ல சார். தேர்தல் ஆணையம் என்பது ஒருவரை பட்சமாக இருக்கின்ற பொழுது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஜெயலலிதா அம்மையார் மேலானவராக இருக்கின்ற பொழுது உங்களையும் என்னையும் வழிநடத்துவது அரசியலமைப்பு சட்டம். ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை வழிநடத்துவது அரசியலமைப்பு சட்டம் அல்ல, அவர் அதுக்கு மேல இருக்காரு. போட்டிட மாட்டீங்களா? தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஒரு பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் இருக்கிற குறைந்தபட்ச வித்தியாசம் எவ்வளவு? மலை அளவு, மடு அளவு. தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடைபெறுது. இப்ப மொத்த எம்எல்ஏ, மொத்த எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், இது கவுன்சிலர்ல இருந்து மொத்த பேர் இங்க இருக்காங்க. அவங்க தொகுதியில வேலை பார்க்க போறாங்க. நானும் நீங்களும் ஒரே தொகுதியில வேலை பார்த்தா, ஒரே தொகுதியா இருந்தா, ஒரே தொகுதியில வேலை பார்த்தா அது சமமான களம். மொத்தம் தமிழ்நாடு இங்க இருக்கு, தமிழ்நாடு முழுக்க கட்சி அமைப்பு இருக்கு. நான் கேக்குறேன், களம் சமமாக இருக்கு, போட்டிட வேண்டிய அவசியம் இல்ல. ஜெயலலிதா அவர்களுடைய இன்றைய பேச்சில ஒரு ஆக்ரோஷம், ஆவேசம் அது மாதிரி இல்ல, சர்ச்சைகளும் கூட அந்த பேச்சின் மீது எதிர்வாதம் அப்படின்ற ஒன்றை முன்வைக்கிற அளவுக்கான சர்ச்சையும் இல்லாத, ஒரு சர்ச்சைகளை தவிர்க்கிற பாசிட்டிவான வாக்குகளை மட்டும் கேட்கிற ஒரு பேச்சா இருக்கு. இந்த பேச்சின் மூலமா நான் வெற்றி பெறுறது ஒன்று, சிலரை தோற்கடிக்கிறதுன்றது வேற. ஆனா இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெற வேண்டியதுதான் லட்சியம் சொல்றாங்க. இந்த மகத்தான வெற்றின்றது கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுன்னு சொல்வீங்களா? அப்படி நீங்க சொல்லுவீங்க? மகத்தான வெற்றியை பற்றி யாருக்கும் எந்த ஐயமும் இல்லை. அதற்கு காரணம் ஏற்கனவே சொன்னேன், பிடிக்கல அவருக்கு. பட் உண்மை நிலவரம் அதுதான். கின்னஸுக்காக முயற்சி செய்கிறாங்கன்னு சாரே ஒத்துக்கிட்டாரு.
அது அவங்க சாதிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் இப்போதைக்கு எல்லாரும் பேசுகிறது அவங்களோட மார்ஜின் ஆஃப் விக்ட்ரி எவ்வளோ இருக்க போகுதுங்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். எனக்கு அதில் இந்த தேர்தலில் எங்களை நீங்கள் போட்டியிட சொல்கிறீங்க. ஆனால் இவங்க தோப்போங்கிற ஒரே காரணத்துக்காக, இல்லைன்னா அவங்களோட எங்களால் மேட்ச் பண்ண முடியாது, அதனால் நான் வந்து போட்டி போடல அப்படின்னு ஒதுங்கிறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. அங்கே இருக்கிற அதிதீவிர திமுக தொண்டர்களும் இல்லை மற்ற கட்சி தொண்டர்களும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இப்போ இவங்க எல்லாரும் தெருவாக போய் சுற்றும் பொழுது அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காவது இவங்க நின்றுருக்க வேண்டாமா? ஒரு ஒரு களம் சமமாக இல்லைங்கிறது எப்போ தெரியும்? நீங்களும் இறங்கி போராடி புகார் கொடுத்த சார் தேர்தல் ஆணையத்துக்கு. அப்ப வந்து முதலமைச்சருடைய தொகுதி, அது முன்னாள் முதலமைச்சர் தொகுதி, 87 புகார் கொடுத்தோம். ஒரு புகார்ல கூட நடவடிக்கை எடுக்கல. அப்ப தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக இருக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் போட்டியிட சொல்றீங்க? இங்க பாருங்க, ஒரு வேட்பாளருக்கு நமது எம்ஜிஆர் நாளிதழில் பகிரங்கமா கொலை மிரட்டல் விடுறாங்க. வடக்குப்பட்டி ராமசாமிக்கு ஊ என்று சொல்லி அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். 307 கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சு இன்னைக்கு கூட ரசீது கொடுக்கல. ஒரு வேட்பாளருக்கே அந்த நிலைமை. 2 நாளைக்கு முன்னாடி தாக்குதல் நடத்திருக்காங்க அவர் மேல. ஒரு எளிய மனிதர் தானே, அவரோட கட்சி பிரதிநிதி இல்லையே, சாதாரண யாருன்னா உங்களை எடுத்து போட்டிட்டு போட்டுமே. இது அள்ளி ராஜ்யம், அது ஜனநாயக நாடு தானே. இது யாரோ ஒரு நமது எம்ஜிஆர் இப்படி ஒரு பகிரங்கமா கொலை மிரட்டல் ஒரு வேட்பாளருக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல விளம்பரத்துக்கு எதுனாலும் பேசிக்கலாம். நமது எம்ஜிஆர் வரலன்றீங்களா? மக்கள் நமது எம்ஜிஆர் அப்படி வரலன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஓசிசோர் ராமசாமி வரலையா? கவிதை எழுதிய சித்திரகுப்தனே என்ன அப்படி போய் பேசுறீங்க? ஒரு நிமிஷம் வரலன்றீங்க. இல்ல இல்ல எனக்கு ஒரு வேட்பாளருக்கு இப்ப இதோட ஒரு உச்சப்பட்ட அராஜகம் என்ன சார் இருக்கும்? ஒரு முதலமைச்சர் தானே, ஒரு முதலமைச்சர் இடத்துல பத்திரிகை தானே அது. ஒரு வேட்பாளர் கொலை மிரட்டல் விடலாமா? பகிரங்கமா வணக்கப்பட்ட ராமஸ், நீ பிரச்சாரம் பண்ண கூடாது, நீ எதுவும் பண்ண கூடாது. ஓசிசோர் ராமசாமி இதெல்லாம் நீ எப்படி சொல்றீங்க? நீங்க அந்த பத்திரிகை சார் எது போய் எடுத்து படிங்க சார். நமது எம்ஜிஆர் எடுத்து படிங்க சார். எனக்கு தினந்தோறும் வருது பத்திரிகை, நான் தினந்தோறும் இந்த மாதிரி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்வது, பரப்புரை மேற்கொள்வது அவசியமானதா அர்த்தமற்றதான் கேட்டிருந்தோம். அவசியமானது என்று 24% நேயர்களும், அர்த்தமற்றது என 76% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. அரங்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல